ஐயம் சாரி ஐயப்பா, உள்ளே வந்தால் என்னப்பா என ஐயப்பன் குறித்து இயக்குனர் ப. ரஞ்சித்தின் இசைக்குழுவில் உள்ள கானா பாடகி இசைவாணி பாடிய பாடல் சர்ச்சையானது. இது தொடர்பாக ப. ரஞ்சித் இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தனக்கு மிரட்டல் வருவதாகவும் பாதுகாப்பு கோரியும் இசைவாணி சார்பில் சென்னை காவல் ஆணையகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக ப. ரஞ்சித் உள்ளார். இவர் நீலம் பண்பாட்டு மையத்தை தொடங்கியுள்ளார். அதில் ஒருவர்தான் கானா பாடகி இசைவாணி. இவர் பிக் பாஸ் போட்டியிலும் பங்கேற்றுள்ளார். இந்த நிலையில்தான் இசைவாணி பாடிய பாடல் சர்ச்சையாகியுள்ளது. தற்போது கார்த்திகை மாதம் நடக்கிறது. தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் ஐயப்பன் சுவாமிக்கு மாலை அணிவித்து விரதம் கடைபிடித்து கோவிலுக்கு சென்று வருகின்றனர். இத்தகைய சூழலில்தான் கானா பாடகி இசைவாணி பாடிய பாடல் ஒன்று இணையதளங்களில் பரவியது. அதில் இசைவாணி ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தால் என்னப்பா என்று தொடங்கும் பாடலை பாடுகிறார். தற்போது இந்த பாடல் பெரும் சர்ச்சையாகி உள்ளது. அதாவது ஐயப்பன் சுவாமி கோவிலுக்கு பெண்கள் செல்ல தடை உள்ளது. இது ஒவ்வொரு ஆண்டும் சர்ச்சையாகும் நிலையில் அவர் அதனை மறைமுகமாக குறிப்பிடும் வகையில் இந்த பாடல் உள்ளதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் கடவுள் நம்பிக்கையை இழிவுபடுத்தும் விதமாகவும் ஐயப்ப விரதம் உட்பட பல விஷயங்களை அவதூறு செய்யும் நோக்கத்துடனும் வரிகள் இருப்பதாக கூறி பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ஐயப்ப பக்தர்கள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஐயப்ப பக்தர்கள் சேவா சங்கம் சார்பில் இந்த புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அப்போது இசைவாணி கழுத்தில் சிலுவை அணிந்துள்ளார். இயேசுவை புகழ்ந்து அவர் பாடல் பாடியுள்ளதோடு மேடையில் தற்போது ஐயப்பனை இழிவுபடுத்தும் வகையில் பாடல் பாடியுள்ளார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நிர்வாகிகள் கூறியுள்ளனர். அதேபோல் ப. ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளது. இந்த புகாரை தொடர்ந்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதற்கிடையேதான் இசைவாணி சார்பில் சென்னை காவல்துறை ஆணையரகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் தனக்கு கொலை மிரட்டல் வருவதாகவும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசைவாணியின் செல்போனை தொடர்பு கொண்டு சிலர் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து இசைவாணி தரப்பில் பாதுகாப்பு மனு வழங்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.